தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியுடனான சந்திப்பை நிறைவு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் நடிகர் விஜய் தாவேகா தலைவர் சென்றிருக்கிறார். செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்துடன் தாயுமானவன், இந்த சந்திப்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் என்ன தகவல், விஜய் பேசினாரா, விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து புகார் தெரிவித்திருக்கிறார். சந்திப்புக்கு பிறகாக தற்போது வெளியே வந்திருக்கக்கூடிய தற்போது செய்தியாளர்களை சந்திக்காமல் புறப்பட்டு சென்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரம் தமிழகம் முழுவதுமே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கண்டனங்களையும் போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்திருந்தார். இன்று காலையும் கூட இது தொடர்பாக ஒரு கடிதத்தையும் வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகரித்திருப்பதாகவும் பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லை எனவும் இருக்கக்கூடிய அரசு சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது இந்த புகாரை அளித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு குற்றங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமின்றி பல்வேறு குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கையை எடுக்க தவறவிட்டதாகவும் தெரிவித்து இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டில் பாதிக்கப்பட்ட இந்த மாணவியுடைய விவரங்களை முதல் தகவல் அறிக்கையாக வெளிப்படையாக வெளியிட்ட காவல்துறையை கண்டித்தும் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய பின்னணி தொடர்பாகவும் சம்பவம் நடந்தன்று ஞானசேகரனுடன் வேறு ஒரு நபர் இருப்பதாக தொலைபேசி உரையாடல் குறித்தான புகாரும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் குறித்தான விவரங்கள் அனைத்தும் காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு ஒரு விரிவான விசாரணை என்பது இந்த விவகாரத்தில் நடைபெறவில்லை எனவும் சார் என்று குறிப்பிடக்கூடிய அந்த நபரை காவல்துறையினர் அடையாளம் காணாமல் கண்டும் காணாமல் அதை மூடி மறைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டத்தின் முன் உரிய நடவடிக்கை எடுக்க விஜய் தரப்புல ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினை கட்சியாக பதிவு செய்து அதன் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதலாக ஆளுநரை சந்தித்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து புகார் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பிறகாக தற்போது விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். முன்னதாக கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டில் தமிழகத்தில் ஆளுநர் பதவி என்பது தேவையற்ற தாய்மானவன் இப்போ தாவேகா சார்பில் தலைமை நிலைய செயலகத்தினுடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஆளுநருடனான சந்திப்பில் என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன தாய்மானவன்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.